ஹலோ நண்பா, நான் உங்கள் தூண்டில் நண்பன். இன்னைக்கு உக்கட வாழாங்குளத்தில் இருக்கோம். ஜிலேபி மீனை பிடிக்க வந்தோம். பெருசாக இருக்கும்னு நினச்சி எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாமே சின்ன மீனாக தான் கிடச்சிது. ஆனாலும் இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரைப்ஸும் மீன் கிடைக்கிறதில்ல. கரெக்டாக கிடச்ச டைம் பார்த்திங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா குப்பை பக்கத்தில் நின்று கடிச்சிருக்கு போல். அது கரெக்டாக குப்பையில் மாட்டி கொஞ்சம் சிரமம் ஆகிப்போச்சு. அப்புறம் எடுத்துட்டேன், மேலே எடுத்துட்டேன். மீனும் குப்பையும் சேர்ந்து வந்துருச்சு. மீனோடு வந்த புதையல் சொல்லி போட்டு விடு வீடியோ. தூக்கி வீசு, வெளியே வீசு. நல்ல சைஸ் ஜிலேபி, நல்ல சைஸ். எங்க மாட்டிருக்கு அப்படி கிட்ட கொண்டா. எங்க மாட்டிருக்கு பாருங்க. அதுதான் மாட்டணும்னு தான் எப்படி வேணா மாட்டுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நல்ல கலர், நல்ல பச்சை கலரில் இருக்கு ஜிலேபி. நல்ல கண்டை, ஜிலேபி கண்டை. சின்ன சைஸ் தான். எங்க மாட்டிருக்கு? புதிலெல்லாம் மாட்டிருக்கு. ஹைபிரிட் 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 எங்க ஹைபிரிட்? மக்களே, மீன் பிடிக்கிற இடத்துல ஒரு பாம்பு வந்து சத்தம் இல்லாமல் அவன் கைக்கிட்டு நிற்கிது பாருங்க. அதான் பாருங்க ஒரு பாம்பு. இதை எப்படி பிடிக்க போறான்னு பாருங்க. ரெடி, கையை மெதுவாக கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கான். ஏண்டா அவ்வளோ கிட்ட, நீ கொஞ்சம் கிட்ட கொண்டு போயிருக்க வேண்டியதானே? ஓடிடுச்சு. கை இப்போ கொண்டு போ. கடிக்க வந்துச்சு பத்தியா? அது அப்படியே அது வாயில் மாட்டவே அந்த ஊக்கு.
கடிச்சிருச்சு. இரு. பைத்தியக்கார் பாம்பை பிடிச்சிட்டார். பைத்தியக்கார் மட்டும் இல்லை, பாம்பு மீனையும் பாம்பையும் ஒட்டுக்கா பிடிச்சிட்டார். நீங்கள் மீன் பிடிக்க போகிற இடத்துல இந்த மாதிரி பாம்பு, சில விஷப்பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். கவனமாக எல்லா பக்கம் உட்காருங்க. கவனமாக உட்காந்தா கூட இந்த மாதிரி ஏதாவது 1-2 வந்துடும். பார்த்து கவனமாக இருங்க. அனக்கொண்டோட பேச்சு நினைக்கிறேன். நம்ம இந்த பாம்பை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பிடிச்சிட்டோம், விட்டுருவோம். அதை ஒன்றும் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். பார்த்து கடிச்சிட போகுது. செப்டிக் தான் அது, கடிச்சாலும் இல்லை. மயிறு தூக்கி உள்ள வீசுறா. வேண்டாம், கிருஷி மண்டல வீடியோ எடிட் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் பாம்பு வருது, கடிக்கிறதுக்கு ஓடிடுச்சு.